வந்து காவேரியோட குடும்பத்தை வந்து நேரடியாக பேசாமல் ஜாடமாடையாக வந்து மோசமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க காவேரி எல்லாருமே. காவேரி பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அதனால் காவேரி மனசு வருத்தப்படுறாங்க. சரிடி, இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். வீடு மாமா பார்த்துட்ருக்காருடி, இன்னும் ஒரே நாள் தான்டி, சீக்கிரமாக கிடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம கங்கா. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஜெயா வந்து இவங்க எப்படா போவாங்க, வந்து ஒரு நாள் 2 நாள் ஆயிடுச்சுல, கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாங்கம்மா. வீடு பார்த்தாச்சுமா, அது ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு, கிளம்பிடுவாங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சீக்கிரமாக கிளம்ப சொல்லு, என்னாலலாம் இவங்களெல்லாம் எல்லாரையும் பார்த்துக்க முடியாது. என்னம்மா, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறாங்க. ஏம்மா, மளிகை சாமான் கூட அவங்க வந்து எதுவுமே வந்து பண்ணலைல்ல, அவங்களே எதனமா எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஏமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. இது என்னடா இருக்குது, அவங்க சாப்பாடுக்கு அவங்க தான் வழி பண்ணணும், நம்ம சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியும், அதெல்லாம் தெரியாது, சீக்கிரமாக துரத்தி விட பாரு அப்படின்னு மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டு மனசு வருத்தப்படுறாங்க நம்ம காவேரி. இங்கே காவேரி வந்து பழைய நினைவுகளை நினச்சி பார்க்குறாங்க. விஜய் வந்து அவங்கள பார்த்து எல்லாமே பண்ணது, அவங்களுக்கு பார்த்து சாப்பாடு ஊட்டி விட்டது, அவங்கள கவனிச்சுக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. தாத்தா வீட்டில் அவங்க சந்தோஷமாக இருந்தது, தாத்தா பாட்டி எல்லாருமே அவங்கள நல்லா பார்த்துக்கிறது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வேணால் அம்மா வீட்டுக்கு வரலாம், கல்யாணம் ஆனோன்னு அம்மா வீட்டுக்கு வரவே கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கஷ்டமோ நஷ்டமோ நான் உங்கள் கூட இருந்திருக்கணும் விஜய், நான் தப்பு பண்ணிட்டேன் விஜய், நீங்கள் பேசினேன், நான் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னை போக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல, நீங்கள் போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே விஜய், அதனால தான் நான் இப்போ வரைக்கும் அதை நினச்சி தவிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி என் மனசு ரொம்ப காயப்படுத்திருக்கேன், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க காவேரி. அதை நினச்சி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கங்கா அவங்கள சமாதானப்படுது. என்னடி, ஏன்டி இப்படி அழுதுட்டுருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு தெரியும், இந்த வீட்டில் உள்ளவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க, முக்கியமாக அந்த அந்த ஜெயா இருக்காங்களா, அவங்கள தான் ஒரு மாதிரி பேசுனாங்க, எனக்கு தெரியும்டி, எனக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்டவங்க தான் சொல்லிட்டு. ஆனால் வேறு வழி இல்லாமல் நிவின்காக தான் நம்ம வந்தோம், வீடும் பார்த்தாச்சு, நம்ம நாளைக்கு போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து எப்படி வந்து விஜயை நினச்சிட்டு மனசு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி விஜயும் இங்கே மனசு கஷ்டப்பட்டுருக்காரு. காவேரி நினைவுகள் வந்து அப்படி பார்க்குறாரு. அவங்க வந்து அங்கே இருந்தது, அங்கே போனது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து தாத்தா வந்து கேட்குறாரு, என்னப்பா பண்ண போகிற விஜய் அப்படின்னு. காவேரியோட குடும்பம் நிவின் வீட்டில் இருக்காங்களாம், அவங்க வந்து இன்னொரு வீடு பார்த்துருக்காங்களா, அங்கே தான் போகிறாங்களா அப்படின்னு. அப்படியா, அந்த வீடு என்ன வீடுன்னு தெரியுமா தாத்தா உங்களுக்கு அப்படின்னு. என்ன வீடுப்பா அப்படின்றாங்க. அதுதான் தாத்தா சஸ்பென்ஸ், அந்த வீட்டுக்கு அவங்க மட்டும் போல தாத்தா, நானும் போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் தாத்தா, காவேரி கூட நானும் போகிறேன், காவேரி கூட தான் இனிமேட்டு நான் தங்குவேன் அப்படின்னு. என்னப்பா நீ திடீர்னு இப்படிலாம் முடிவு பண்ணுற அப்படின்னு. இல்லை தாத்தா, காவேரி ஏன் பொண்டாட்டி தாத்தா, நான் அவள் புருஷன் தாத்தா, நான் அவள் கூட தானே இருக்கணும், அப்போ தானே அவளுக்கு மரியாதை அப்படின்னு. அப்படி அதிர்ச்சி அடைகிறாரு. இல்லைப்பா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட், அவங்க ஒத்துக்கணும்ல, அது எப்படிப்பா உன்னை ஒத்துப்பாங்க, அதெல்லாம் ஒத்துப்பாங்க தாத்தா, நான் என்ன பண்ணுமோ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தாத்தா, இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, காவேரி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன், அவள் ஏன் பொண்டாட்டி தாத்தா, நான் அவளை விட்டுட்டு இருக்கவே முடியாது, அதனால் அவள் கூட போயிடலான் இருக்கேன், வீட்டோட மாப்பிள்ளை போகிறேன்னு சொல்லு. ஆமாம் தாத்தா, வீட்டோட மாப்பிள்ளை தான் தாத்தா அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறார். ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அப்பா காவேரியை எப்படியோ வீட்டை விட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சாச்சுப்பா, ஆனால் இந்த விஜய் காவேரியை நினச்சிட்டு இருக்காருப்பா, கொஞ்சம் கூட வெண்ணிலாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாருப்பா, வெண்ணா வந்து பேசுகிறாப்பா, அப்போ கூட பேச மாட்டேங்கிறாருப்பா, கையை பிடிச்சா கையை எடுத்து விட்றாரு, வெண்ணிலாவை கவனிச்சு கூட மாட்டேங்கிறாரு, வெண்ணிலாவை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாருப்பா, இப்படி இருந்தால் எப்படிப்பா, அப்புறம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பண்ணுறாருப்பா, அதெல்லாம் போக போக சரியாயிடுமா, இப்போ தானே காவேரி வீட்டை விட்டு போயிருக்கா, கொஞ்ச நாள் ஆவேனவா, அவர் மனசும் பழைய மாதிரி வந்து மாறணும்ல, எல்லாம் சரியாயிடுமா, நீ கவலைப்படாதன்னு. எனக்கு என்னமோ ஒன்றுமே புரியலப்பா, நம்பிக்கையே இல்லைப்பா அப்படி புலம்புறாங்க ராகினி.